ஐம்புலன்கள் எப்படி வேலை செய்கிறது? கண்ணை திறந்தா கண்ணை பார்க்குது, வாசனை வந்தால் இழுத்துக்குது, அது போய் எப்படி வேலை பண்ணுதுன்னு கேட்டால் என்ன சொல்றது? அஞ்சும் சேர்ந்து ஏதோ ஒரு எனர்ஜி மூலியமா வேலை பார்க்குது. ஐம்புலன்கள் வெளி உலகத்தோடு இணைந்திருக்கிறது. ஐம்புலன்கள் வெளி உலகத்தோடு இணைந்திருந்தாலும் ஐம்புலன்கள் வெளி உலகத்தோடு இணைந்திருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சித்தா எங்க இருக்கு? வலது பக்க மூளையின் பின்பக்கத்தில் இருக்கு. அது பர்மிஷன் கொடுத்தாதான் கிடைக்கும். வயலில் போயிட்டே இருக்கீங்க, வாழைக்காய் பஜ்ஜி கடை நல்லா புசு புசு புசுன்னு உப்பி இருக்கு, குசுபு மாதிரி உப்பி இருக்குது வாழைக்காய் பஜ்ஜி. என்ன கமகமான வாசனை, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாசனை வருது. நான் வண்டியை ரோட்டில் எடுத்துகிட்டு போனாலும் அது ரோட்டை விட்டு கீழே வருது. போடா கடைக்கு 2 வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றா அப்படிங்குது. இது மூக்கு வேலை. நான் போயிட்டே தான் இருக்கிறேன். அந்த அம்மா திரும்பி திரும்பி பார்க்குறா, 2 தடவை 3 தடவை பார்த்துட்டா. இல்லை நான் பார்க்க மாட்டேன்னு டைட்டாக பிடிக்கிறேன் மனசை, முடியல. 1 தடவை திரும்பி பார்க்கலாமான்னு சொல்லுது. இங்கே உள்ள என்ன சேகரித்து வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குது. முட்டாள் மழையா, ராஜயோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறாய், அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத, நேரா போ அப்படிங்குது. அவ வாக்கூட்ட கூட போக மாட்டோம். ஏன்? இங்க இருந்து ஆணை வந்துருச்சு. சில பேருக்கு இந்த ஆணையை கேட்க மாட்டாங்க. போடா முட்டாள் மழையா, எவ்வளவு நல்லா இருக்காங்க, கூப்பிடுறாங்க, வேணாம் சொல்றேன், நீ தரகர் இருக்குது அவனுக்கு, போ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நீ வேணாம் சொல்றிய, புத்தி கித்தி இருக்கா அவனுக்கு? என்ன பாவகரமா என்ன ஒரு 5 கிலோ சேருமா? சேரணும் பாருங்க. நம்ம ஏதாவது பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் பளிர்னு தெரியுது. இது நல்லா சொன்னீங்க. மனசை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா ஜாத்தி வேலை பண்ணுவோம். இதுதான் மனதனுடைய நேச்சர். சிகரெட் விடுறேன்னா ஜாத்தி அடிப்பான், தண்ணி விடுறேன்னா ஜாத்தி அடிப்பான். எதுவுமே தலைக்கு விட்டுறேன் பண்ண மாட்டேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. அது தலையில் ரெக்கார்ட் ஆகிருக்கிறது என்ன, அது பாட்டுக்கு அது வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதாவது தடை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்ச போகிறோம், பூதாகாரமாக தடை விரித்து ஆட ஆரம்பிச்சிடும். இதுதான் மனசு நேச்சர். மனது இயங்குவதற்கு மூலம் உணவு,